Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரெட் அலர்ட்டை தொடர்ந்து உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் கனமழை. பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கூடலூர் பகுதியில் இரண்டாவது நாளாக பெய்த கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. இருவயல் தேன்வயல் கிராம பகுதிகளைச் சூழ்ந்த வெள்ளம் காரணமாக மக்கள் அவதி. நீலகிரியில் வெளுத்து வாங்கும் கனமழை. எமரால்ட் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கனமழையால் நிரம்பிய குந்தா அணையில் உபரி நீர் திறப்பு. கெத்தை பரளியில் இருக்கும் நீர் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தீவிரம். நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 14.9 சென்டிமீட்டர் மழை பொழிவு. டால்பின் நோஸ், லேம்ஸ் பாறை உள்ளிட்ட 10 சுற்றுலா தலங்கள் மூடல். நீலகிரி மாவட்டம் இத்தலார் கிராமத்தில் கனமழையால் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடியிருப்பு வாசிகள் வெளியேற்றம். தொடர் மழை காரணமாக பில்லூர், சிறுவாணி, சோலையார் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென்று உயர்வு. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4000 கன அடியிலிருந்து 13,000 கன அடியாக அதிகரிப்பு. பத்தாயிரம் கன அடியாக இருந்த பில்லூர் அணையின் நீர்வரத்து 1 மணி நேரத்தில் 17,000 கன அடியாக உயர்வு. உபரி நீர் முழுவதும் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வால்பாறை, சோலையார் பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. தகடுகளால் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்ததால் முகாம்களில் தங்க வைப்பு. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழை. பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. ஆமணலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லவும் தடை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. குற்றால அருவிகளுக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் அரியமான் கடற்கரையில் வீசிய சூறைக்காற்று காரணமாக முறிந்து விழுந்த மரம். கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்த நிலையில் உயிர் சேதம் தவிர்ப்பு. கோடை மழையால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள மின்துறை தயாராக இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தேவையான மின்கம்பங்கள் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாகவும் விளக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததையொட்டி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மாநில சுகாதாரத்துறை. வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ தேதிக்கு முன்னதாகவே மருத்துவமனையில் அனுமதிக்க வலியுறுத்தல். சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாநகராட்சி ஆணையர் தலைமையில் தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைப்பு. தமிழ்நாட்டில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.
ஜூன் 2ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் மனுக்கள் தாக்கல் செய்ய ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாள். மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டப்பேரவையின் கூடுதல் செயலாளர் சுப்பிரமணியன் நியமனம். தேர்தல் ஆணையம் உத்தரவு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். திமுகவுக்கு 4 இடங்கள் கிடைக்கும் நிலையில் கமல்ஹாசன் களம் இறங்குவதாகவும் தகவல். தமிழ்நாடு முழுவதும் விரைவில் கூடுதல் முதல்வர் படைப்பகங்கள் தொடங்கப்படும். தொழில்நுட்பச் சூழலுக்கு ஏற்ப மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாயிற்கதவு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 அமையும். சின்ன சேலத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதலமைச்சரின் கனவு காணல் நீராகவும் பகல் கனவாகவும் தான் இருக்கும். அதிமுக இருக்கும் வரை திமுகவின் கனவு பலிக்காது என்றும் இபிஎஸ் திட்டவட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கருணாநிதியின் கனவு. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் இரட்டை வேடம் போடுகின்றன. சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்காக பொறுப்பாளர்களை நியமித்து தேமுதிக தலைமை உத்தரவு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 36 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். மதுபான விற்பனையில் ஈடுபடும் அரசு ஊழல்களை அனுமதிக்க கூடாது. சம்திங் ராங் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் எனும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கான தடை நீட்டிப்பு. மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டு விழா. வரும் 30ஆம் தேதி மாணவ மாணவிகளை நேரில் அழைத்து பாராட்டுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். இரட்டை கொலை வழக்கின் விசாரணை அதிகாரி மாற்றம். விசாரணையில் அலட்சியம் காட்டிய நிலையில் அதிரடி நடவடிக்கை. தரமற்ற உணவு விநியோகம் செய்த ஜொமேட்டோவுக்கு 30,000 ரூபாய் அபராதம். சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. சென்னை திருவான்மியூரில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு அட்டை ஒட்டி நூதன முறையில் பணம் கொள்ளை. கைதான 3 பேர். வார இறுதி நாட்களில் குறிவைத்து கொள்ளையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதி குடிசை வீடுகளில் பயங்கர தீ விபத்து. 15க்கும் மேற்பட்ட வீடுகள் எரிந்து சேதம். கள்ளக்குறிச்சி அருகே நெல் கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக புகார். நெல் மூட்டைகளும் திருடு போவதாகவும் குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியல். சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை கொள்ளை. தண்ணீர் கேட்பது போல் நடித்து கைவரிசை காட்டிய பெண் அதிரடி கைது. திருப்பத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடைக்குள் புகுந்து விபத்து. மின் கம்பம் மீது மோதி விபத்துக்குள்ளான நிலையில் பாதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள்.
வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மகா அபிஷேகம். பல்வேறு மலர்களை கொண்டு நடைபெற்ற ஆராதனை நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மதுரை கள்ளழகர் கோயிலில் வரும் 2ஆம் தேதி வசந்த உற்சவ விழா நடைபெறும். கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. நாட்டில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிப்பு. 1009 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். நாட்டின் முதலாவது 9000 ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட ரயில் என்ஜின்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரிவினைக்கு பின் பிறந்த பாகிஸ்தானின் குறிக்கோள் இந்தியாவிற்கு தீங்கு விளைவிப்பதுதான் என பிரதமர் காட்டம். இந்தியாவின் குறிக்கோள் வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமே என்றும் விளக்கம். இந்தியாவை தாக்க முற்பட்டால் அவர்களின் பாணியிலேயே பதிலடி கொடுக்கப்படும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை சுட்டிக்காட்டி அமித்ஷா எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த சிஆர்பிஎஃப் வீரர் கைது. இந்தியா குறித்த ரகசியங்களை பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளுக்கு தெரிவித்தது விசாரணையில் அம்பலம். பயங்கரவாதத்திற்கு எதிராக பிரான்ஸ், காங்கோ உள்ளிட்ட நாடுகளிடம் ஆதரவு திரட்டிய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. ஸ்லோவேனியாவில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு பயங்கரவாதம் குறித்து எடுத்துரைத்தது. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தொடர் கனமழை. சாலைகளை சூழ்ந்த நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மும்பையின் ஆச்சாரிய அர்தே சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நீர்வீழ்ச்சி போல் கொட்டிய மழை நீர். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கதவுகள், தானியங்கி படிக்கட்டுகள் இயங்காததால் பயணிகள் அவதி. DRDO அமைப்பின் தலைவர் சமீர் வி காமத்தின் பதவிக்காலம் ஓராண்டு காலம் நீட்டிப்பு. மத்திய அமைச்சரவை நியமனக் குழு ஒப்புதல் அளித்து அறிக்கை. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.